ஆனால் யாரை பயன்படுத்த முடியும்? சும்மா ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் ஒரு 2 மணி நேரம் வந்துட்டு போகிறவங்கள பயன்படுத்த முடியுமா? முடியாது. இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, யாரை அந்த நான் சொல்கிற ப்ரைவேட் கம்பெனியில் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், யாரை ஆஃபீஸ் உயர்த்தும்னு பாருங்கள். அவன் சின்சியராக ஒர்க் பண்ணுறவன கண்டிப்பாக என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வரும், நான் கவர்மெண்ட்டில் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த மிக முக்கியமான போஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்களாம், ஆஃபீஸர்ஸை கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்களாம், போலீஸ் ஆஃபீஸர்ஸை. இந்த லஞ்சம் வாங்காத ஆஃபீஸர்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்குமா அவங்ககிட்ட கவர்மெண்ட்டில். சில முக்கியமான பொறுப்புகளை அவங்க கையில் தான் ஒப்படைப்பாங்களாம். நார்மலாக இருக்கிறது வேற, சில ரகசியமான சில காரியங்கள் செய்யணும் அப்படின்னு அந்த தப்பு பண்ணாத ஆஃபீஸர்னு கொஞ்சம் பேர் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்க தூக்கி அவங்க கையில் கொடுத்துருவாங்களாம். இவர் நார்மலாக தான் வேலை பார்த்துட்டே இருப்பார், ஆனால் இவருடைய உண்மையை அவர்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி தான் பரலோகம் சபைக்குள்ளே உங்கள் உண்மையை பார்த்து கொண்டே இருக்கிறது. எவ்வளோ உண்மையாக ஆண்டவருக்கு இருக்கிறாரு. சில ஆட்கள் பாருங்க, வந்தபோது அவனால் முடிஞ்ச ஊழியத்தை இங்கே செஞ்சுட்டே இருப்பான். யாரும் அவனை சொல்ல மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அவங்களே கேட்பாங்க, ஏதாவது மினிஸ்ட்ரி இருக்கு, ஏதாவது செய்யட்டுமா, ஏதாவது பண்ணட்டுமா, கேட்டுகிட்டே இருப்பாங்க. சில ஆட்கள் பாருங்க, வர்றது ஒரு சீட் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அவங்களுக்குன்னு, அந்த இடத்துல தான் உட்காருவாங்க. வேற இடத்துல உட்காந்தாங்கன்னா செய்தி கேட்ட மாதிரியே இருக்காது. கிறிஸ்துவுக்கு உங்களால் என்ன பிரயோஜனம்? தசமாங்காணி கொடுக்குறேன், அது கிறிஸ்து கொடுத்ததுல நீங்க திருப்பி கொடுக்குறீங்க. நீங்க உங்களால கிறிஸ்துவுக்கு என்ன பிரயோஜனம், என்ன செய்றீங்க ஆண்டவருக்கு, அதை முதல்ல பாருங்க. அண்ணால எடுத்துக்கொள்ளுங்க, குழந்தையே இல்லை, ஒன்னே ஒன்று கொடுக்குறாரு, அதை கொண்டு வந்து யார்கிட்ட கொடுத்துட்டாங்க, ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு 2 இருக்கு, 3 இருக்கு, 1 ஆண்டவர் கொடுக்க இஷ்டம் வரல. பரிசேயர் சதுசேயர் நீதியை பார்க்கிலும் உங்கள் நீதி எப்படி இருக்கணும், மேலானதாக காணப்பட வேண்டும். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு.